ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார்.
நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை தேற்றுகிற ஒரு தேவன் உண்டு, நம்மை அரவணைக்கிற ஒரு தேவன் உண்டு. ஒரு தாயை போல தேற்றி ஒரு தந்தை போல சுமக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய திட அஸ்திபாரம், நான் நம்பும் அடைக்கலம் அவர்தான். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, நான் நம்பும் உறைவிடமும் துருகமும் கண்மலையும் அவர். ஆமென். ஹல்லேலூயா. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எனக்கு எதிராக எவ்வளவு பேர் எழும்பினாலும் ஹல்லேலூயா, எனக்கு எட்டாத உயரத்திலே கர்த்தர் நம்மை நிறுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. சொல்லுங்க. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. ஓ, அசையாய நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எழுந்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எழுந்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி பாடியே மரண நிழல் சுழினோம். சொல்லுவோம். வியாதியினாலே காயம் வருந்தி பாடியே மரண நிழல் சுழினோம். விசுவாசத்தின் கரத்தானவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தானவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. சொல்லுவோம். மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாக சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, திரை வழியாக சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஓ, நான் விசுவாசிப்போரின் நானே கனிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் நானே கனிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார்,
Hallelujah. Hallelujah. Amen. சந்தோஷமாய் பாட போறோம். Amen. Amen. Hallelujah. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமான ஆனந்தமான ஆசிகள் அருளும், ஆனந்தமான ஆசிகள் அருளும். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லை. என்ன பேர் சொல்ல முடியும் அவரை போல்? ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லை. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினோம், நான் தள்ளிடுவேனோ. சொல்லுவோம். தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனே நீதியின் கரத்தால், தாங்கிடுவேனே நீதியின் கரத்தால். தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகிறதே. நீக்கிய சாவினை நசுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நசுவிசேஷத்தால் ஜீவனழியாமை வெளியாகினார். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரை ஆழி போல் வான்மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரை
எங்களுடைய தேடுதல். உம்முடைய சமூகத்தில் தான் எங்களுக்கு ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் தான் எங்களுக்கு பேரின்பம். Hallelujah, we worship you Jesus. Hallelujah. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை பேர் ஒரு அன்போடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை
வெளகோவானிசி ஆராதனை 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 ஓ ஜீசஸ் ஓ நல்லவரே போதுமானவரே ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மை ஆராதனை செய்வோம் ஆண்டவரே அதுவே எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அதுவே எங்களுடைய மேன்மை உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே ஓ ரிமாந்தரா ஷதரதரலா மதுரதி கதரா மதுரியாலா ரிமாந்தரா ஷதுரா மதுரி கலா மதுரா மதுரா மஷதரா ஓ ரிமாலா மதுரா மதுரி கஷதுரா நரா மதுரா 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 மஷதரா ஓ ரிமாந்தரா மதுரா மதுரா மஷதரா நரா உம்மில் அன்பு கூறுவேன் உம்மில் அன்பு கூறுவேன் உம்மில் அன்பு கூறுவேன் சொல்லுங்க அவரை உம்மை அன்பு கூறுவேன் இயேசுவே உம்மில் அன்பு கூறுவேன் உம்மில் அன்பு கூறுவேன் உம்மில் அன்பு கூறுவேன் இயேசுவே. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு மிக முக்கியமாய் தேவை அன்பு. அன்பு இல்லாம ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்ம எப்படி ஆண்டவர் ஆராதிக்க வரோம்னு சொன்னா we come to worship God because it's a commitment. நிறைய பேருக்கு இது ஒரு கமிட்மெண்ட். என்னன்னா சண்டேவா ஓகே சண்டேனா காலையில் ஒரு ஆராதனைக்கு போகணும், எய்தர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகணும், அப்படி இல்லாட்டி செகண்ட் சர்வீஸ் போகணும், இல்லாட்டி ஒரு தேர்ட் சர்வீஸ் போகணும். அப்படி எதுவுமே முடியலன்னா ஈவினிங் சர்வீஸ் ஆச்சு வந்து அட்டன் பண்ணிடணும். நிறைய வாட்டி ஆராதனை has become a commitment to God. I tell you, God doesn't require worship that comes out of commitment. ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் வருகிற ஆராதனை ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டவர் அன்பினால் வருகிற ஆராதனை எதிர்பார்க்கிறார். He expects worship that comes out of love. நான் இந்த கமிட்மெண்ட் அப்படி குறித்து யோசிக்கும் பொழுது பேதுருவுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேதுரு வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ண ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே மரணம் வரைக்கும் நான் உங்களை பின்தொடர்வேன். இன்ஃபேக்ட் he said I will die. ஆண்டவரே சாகிற வரைக்கும் வருவேன்னா நான் செத்தாலும் உமக்காக சாவேன். That was a commitment he made to God. ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் ஏற்படுத்தினான். நான் அவனை குறித்து யோசிக்கும் போது நான் யோசிப்பேன், ஆல்டர் காலே கொடுக்காம ஆல்டருக்கு வந்த முதல் ஆள் அவன் தான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஆல்டர் காலே கொடுக்கல. ஆண்டவர் சொல் யாராண்டா எனக்கு சாவீங்க கொஞ்சம் கை தூக்கிட்டு முன்னாடி வாங்க அப்படிலாம் ஆண்டர் எதுவுமே சொல்லல. ஆண்டர் கேட்காமலே கை தூக்கிட்டு வந்தான். ஆண்டரே நான் உமக்காக சாவேன். ஆண்டவர் சொன்ன இந்த கமிட்மெண்ட் நிற்காது, யுவர் கமிட்மெண்ட் வில் டை. ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஆண்டவர் சொன்னார், இவன் சொல்கிறான் சாவர வரைக்கும் ஒரு ஆண்டவர் சொன்னார் நாளைக்கு முடிஞ்சிடும்டா இந்த கமிட்மெண்ட். நீ சொன்ன கமிட்மெண்ட் பாரு, நீ எடுத்த தீர்மானம் நாளைக்கு கூட நிற்காது. ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு பெண் முன்பதாக போய் ஆண்டவரை 3 முறை மறுதளிக்கிறான். எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சபிச்சானா, சத்தியம் பண்ணானா. கமிட்மெண்ட் அவ்வளோதான், நம்முடைய எடுக்கிற தீர்மானங்கள் அவ்வளவுதான். ஆனால் இதே பேதுரு ஆண்டவர் உயிரோடு எழும்பி வந்தார். ஒரு மறுதளிச்சவனா நிற்கிறான், உயிரோடு எழும்பி வந்த ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் அப்போ தீர்மானம் கேட்கல,
நீ தீர்மானம் எடுத்தியே, இப்போ இன்னொரு வாட்டி தீர்மானம் பண்ணுறியா, எனக்கு இனிமேல் சாவியான்னு ஒரு தீர்மானம் இடம். ஆண்டவர் தீர்மானத்தை கேட்கல, ஆண்டவர் எனக்கு சாவியான்னு கூட கேட்கல. ஆண்டவர் கேட்டார், நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அவ்வளோதான். அவன் ஆண்டோட சொன்னான், நான் அன்பா இருக்கிற ஆண்டவர், அதை நீர் அறிவீர். அந்த அன்பிற்காக ஆண்டருக்காக தலைகீழ செத்தாங்க அவன். நான் சொல்றேன், தீர்மானங்கள் செய்ய முடியாதது அன்பு செய்யும். வாட் யுவர் கமிட்மெண்ட் will not do, love will do. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க எந்த நிலைமையில நீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்க தெரியல, but this has been a thought that's been ministering in my heart. Joel, are you worshiping God because it's a Sunday morning? Joel, are you worshiping God because somebody else is singing a song? Are you worshiping God because everyone else is worshiping? எல்லாரும் ஆராதிக்கிறாங்கிறதுக்காக நம்ம ஆராதிக்கிறோமா? இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால ஆராதிக்கிறோமா? சபைக்கு வந்துட்டோம் அப்படின்றதுனால ஆராதிக்கிறோமா? Is it a commitment or is it love? ஆண்டவரே, நான் இன்னைக்கு வந்திருக்கிறது ஏதோ ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் இல்லை, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது வந்திருக்கு. ஆண்டவர், எத்தனை பேர் இங்க அன்பை வெளிப்படுத்த வந்திருக்கீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பேதுரு நினைச்சான், he can outsmart God's love. ஆண்டவரோட அன்பை காட்டிலும் பெரிய தன்னை பெருசா காட்டணும்னு எல்லாரும் சீஷர்கள் முன்பதாக தான் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணான். நான் சாவேன்னு சொன்னான். ஆனா அந்த தீர்மானம் நிக்கல. ஆனா ஒரு மரணத்தை பார்த்தான். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது தீர்மானத்தின் அடிப்படையில் இல்லை. God did not make a commitment to come, but he came out of love. அந்த அன்பை சிலுவையில பார்த்தான். சிலுவையில பார்த்து அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணான், இந்த அன்பிற்காக நான் என்ன வேணா செய்வேன். என் தீர்மானத்துக்காக செய்யல, பட் இந்த அன்பிற்காக நான் செய்வேன். நான் சொல்றேன், we love God not because we love God first, but he first loved us. நாம் தேவனை நேசிக்கிறதுடைய காரணம் நம்ம முதல்ல நேசிக்கிறதுனால இல்லை. You can never outsmart God's love. ஆனால் நாம் ஏன் தேவனை நேசிக்கிறோம் என்றால், தேவன் நம்மை முதலாவது நேசித்தார். நாம் பாவின்னு தெரிஞ்ச ஆண்டவரை நேசிச்சார். நான் ஒன்னுத்துக்கு உதவாதவன் தெரிஞ்ச ஆண்டவரை நேசிச்சார். அந்த அன்பு நம்மளை, let that love guide us, let that love be the driving force to worship God. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அந்த அன்பு ஒரு உந்து சக்தியா இருக்கட்டும். எத்தனை பேர் அந்த அன்பை உணர்றீங்க? ஆண்டவரே என்னையும் நேசிச்சு, நான் சொல்றேன், ஒரு நித்திய ஜீவன் ஆண்டவர் நம்மளை கொடுத்துருக்கிறாருங்க. I don't know how many of you realize that. நீங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நன்றி உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. நான் சொல்றேன், இந்த உலகம் ஒரு குறுகிய காலத்துல நம்ம முடிக்க போறோம். ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம். நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. This world is going to pass. ஆனால் தேவன் தன்னுடைய மரணத்தினால், அவருடைய அன்பினால் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சார். நித்தியமாய் நாம் தேவனோடு வாழுவதற்கு ஆண்டவர் வழியை நம்மளுக்கு திறந்து வச்சிருக்காருங்க. எத்தனை பேர் அந்த அன்பு நாள் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க போறீங்க? ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த அன்பிற்கு நன்றின்னு சொல்லலாமா? Lord, thank you for the love. ஆண்டவரே, நீர் செலுத்திய அந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. You are the one that loved me first. என்னை முதலாவது நேசித்தவர் நீர் ஆண்டவரே. நான் அந்த அன்பிற்கு ஈடாய் நான் என்னத்தை செலுத்துவேன்? 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. அந்த அன்பிற்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? நான் அன்பினால நினைந்து உம்மை ஆராதிக்க போறேன். ஒருவேளை இதுவரைக்கும் நான் கமிட்மெண்ட்டுக்காக வந்தேன், இந்த சபைக்கு வாரம் வர மாதிரி நான் வந்தேன், மற்றவர்களுக்காக வந்தேன், ஒருவேளை போதகருக்காக வந்தேன், ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் வந்தேன். ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரே, I want to worship you because I love you God. உம்மை நேசிப்பதினால் நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. I worship you Jesus because I love you. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. சொல்லுங்க, பிராணநாதன், it's because of that love. வைத்ததாம் அன்பினை, அன்பிற்கு ஈடு எதில்லை ஆண்டவரே. கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் நீ சதுசி. என்ன நேசிச்சீங்களே ஆண்டவரே, நேசிக்கலானீரே. அன்பின் சொரூபனாய் நீ சதுசி. என்னேசுவே நானும் உடைய, நீரன் சொந்தம், நீரன் சொந்தம் என்றென்றுமாய். ஓ
It's not out of commitment, God. I want to give my life as a living sacrifice, purely out of love. Oh, Aviyatma, Aviyatma, Sarirabaniya Padaithitte உம்முடைய அன்பு நிகரற்றது ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆழம் உயரம் அகலம் அறியாதது. There is no comparison to your love. Oh my God. என்னை தேற்றி என்னை அரவணைத்த தேவன். உம்மை போல புரிந்து கொள்ள ஆள் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நேசிக்க அரவணைக்க யாரும் இல்லை. நீங்க போதும் ஆண்டவரே. Oh hallelujah. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பாடுங்க பாப்பா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று சொல்லுங்க. பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை கூட துணை நிற்கிற தேவனே நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஓ நீர் போதும் இசையா நீர் போதும் என் வாழ். ஓ நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா இசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு ஈடு இடையில் இல்லை ஆண்டவரே. நீர் நிகரற்றவர். உம்முடைய அன்பு நிகரற்றது ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீரே சர்வ வல்லமை உள்ளது.